نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜும்மாவிற்கே உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய எனதருமை சகோதரர்களே, பெரியவர்களே, கோடை காலம் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோடையின் வெப்பம் கடுமையாக நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் கூட நாம் நம்முடைய அன்றாட அலுவல்களை விட்டுவிட்டவர்களாக இருக்கிறோமா என்றால் இல்லை. இன்னுமே நாம் வியாபாரத்திற்கு செல்லுகிறோம், வேலைக்கு செல்லுகிறோம், பொருளீட்டுவதற்கான வழிகள் என்னவோ அதையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த உஷ்ணத்தை எல்லாம் பாராமல் நாம் சகித்து கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதற்காக நாம் இவ்வாறு செய்கிறோம் என்று கேட்டால், நமக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை நாம் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கான செலவினங்களை பொறுப்பேற்க வேண்டும், நாம் பெற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்க வேண்டும், அவர்களை நல்ல விதத்தில் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளும் அவருடைய பள்ளி கல்லூரிகள் கோடைகால விடுமுறை வழங்கப்பட்டு அவர்கள் இதை கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். எங்களை வெளியில் அழைத்து செல்லுங்கள், டூருக்கு கூட்டிட்டு போங்க, குளிர் பிரதேசங்களுக்கு அழைத்து செல்லுங்கள், சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றெல்லாம் அவர்கள் நம்மிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அப்படியான அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும். சில பெற்றோருக்கு அது பொருளாதார சுமையின் காரணமாக, வேறு சில பொறுப்புகள் பணிகளின் காரணமாக நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இப்போது விடுமுறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு விடுமுறை இல்லை, நமக்கு வேலை இருக்கிறது, வியாபாரம் இருந்து கொண்டிருக்கிறது, அதை பார்த்தாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் நமக்கென்று ஏராளமான சுமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டிற்கு வாடகை கொடுக்க வேண்டும், பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஃபீஸுகளை கொடுக்க வேண்டும், வீட்டு செலவினங்களுக்கு பார்க்க வேண்டும்,
இப்படி பல்வேறு விதமான பொறுப்புகள், சுமைகள் நம்ம இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால நாம் என்ன செய்வோம்? செலவு செய்வதற்கு யோசிப்போம். இது இயல்பு. ஆனால் அதையெல்லாம் தெரியாத பிள்ளைகள் நம்மிடத்தில் வற்புறுத்தி கொண்டிருப்பார்கள். அது அவருடைய இயல்பு. இருந்தாலுமே நாம் என்ன செய்கிறோம் என்றால், குடும்பத்திலே மனைவியுடைய வற்புறுத்தலின் காரணமாக அல்லது ஆலோசனையின் பேரில் அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். அவங்க சொல்லுவாங்க, இப்போதானே லீவில் இருக்கிறாங்க பிள்ளைங்க, எங்கே அழைச்சிட்டு போங்க, எதாவது செஞ்சு கொடுங்க. பொருளாதாரம் இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? அதற்கென்று சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி நம்மை எப்படியாவது அந்த கமிட்மெண்ட்டுக்குள் வர வைத்து விடுவார்கள். இப்படியெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறோம். அது நம்முடைய கடமை, பொறுப்பு, அதிலே மாற்று கருத்தில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு உணவளிக்க வேண்டும், உடை அளிக்க வேண்டும், கல்வி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பெற்றோருடைய பொறுப்பு என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லாத அளவிற்கு அது நம்முடைய மிகப்பெரிய கடமை என்பதை சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இதற்கெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு நேரங்களை செலவிட்டு, பொருளாதாரங்களை செலவிட்டு, உழைப்புகளை செலவிட்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய உலக வாழ்க்கையில் குறை வந்து விடக்கூடாது என்பதற்காக. அன்பானவர்களே, இதே நேரத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அருட்கொடை, நியாமத், அமானிதம் என்கிற அடிப்படையில் அவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? அந்த அமானிதத்தை நாம் எப்படி பேண வேண்டும்? அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடையை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும்? அந்த அமானிதங்கள் மூலமாக, அருட்கொடைகள் மூலமாக நாம் எதை அடைய வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனையும் கவலையும் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், யஹபு லிமை யஷாஉ இனாசா. அல்லாஹ் அவன் நாடுகின்றவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான். வ யஹபு லிமை யஷாஹு துக்கூரா. அதே அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான். அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாசா. இன்னும் அவன் நாடுகின்றவர்களுக்கு ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்று இரண்டையுமே சேர்த்து வழங்கி விடுகிறான். வ யஜ்அலு மை யஷாஉ அகீமா. இன்னும் அல்லாஹ் அவன் நாடுகின்றவர்களை மலடுகளாக மாற்றி விடுகிறான், பிள்ளை பேர் அற்றவர்கள் ஆக்கி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இன்னைக்கு நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். பேசுகிற நான், கேட்கிற நீங்கள், நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பிள்ளை செல்வங்களை தந்திருக்கிறான் என்கிற காரணத்தினால் அதனுடைய மதிப்பை உணராதவர்களாக, சிரமமின்றி கிடைத்திருக்கிறோம் என்கிற காரணத்தில் அது எந்த அளவிற்கு உயரியது, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற மகத்தான கொடை என்பதை புரியாதவர்களா நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாதவிடத்தில் சென்று கேட்டால்தான் அதனுடைய கவலை எந்த அளவிற்கு அவர்களை அழுத்தக்கூடியது, வாழ்க்கையில் அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய துயரம் என்பது அவர்களிடத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். சிலர் இன்றைய நவீன காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையில் 20 லட்சம் ரூபாய் சராசரியாக செலவு செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும், நகரத்தின் மையங்களில் பல இடங்களில் என்ன செய்யும்? ஃபெர்டிலிட்டி சென்டர், சேர்க்கை கருத்தரிப்பு மையங்கள் என்று உருவெடுத்திருப்பதை பார்ப்பீர்கள். குழந்தை இல்லையா, வாங்க ட்ரீட்மெண்ட் தரோம் என்று சொல்லி அதற்கு அவர்கள் ஈடாக்கக்கூடிய தொகை 20 லட்சம் ரூபாய் வரை. அதில் சில மனிதர்கள், சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய மோசடி, 1 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார் ஒரு தொழிலதிபர். எதற்காக வேண்டி? தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக. அவர் எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவழிப்பதற்கு தயார் என்று நிலையில் இருக்கிறார். ஏற்கனவே 2-3 மருத்துவமனைகளில் சென்று ஃபெயிலியர் ஆனது, தோல்வி அடைந்த கேஸ். ஒரு மருத்துவமனை அவருக்கு சவாலாக சொல்லுகிறது, நாங்கள் உங்களுக்கு 100% உத்தரவாதத்தோடு கருத்தரிக்க வைப்போம் என்று சொன்ன உடனே இவர் என்ன செய்றாரு? கோடி ரூபாய் செலவு செய்வதற்கும் தயார் என்று இவர் ஆஃபர் கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் அப்படி கோடி ரூபாயை பெற்று அவர்கள் சிகிச்சைத்து அவர்களுக்கு என்ன செய்யுது? குழந்தை உண்டாகிறது. ஆனால் அதில் என்ன மோசடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததற்கு பிறகு இந்த தந்தை, அதாவது கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய அளவிற்கு அவர் செல்வந்தராக இருக்கிறான்னு சொன்னால் அவர் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? ஏமாந்தும் கொடுத்துட மாட்டார். அப்படி உள்ளவர் என்ன செய்யறாரு?
அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அதோடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்றாங்க. குழந்தை இவருடையது அல்ல, குழந்தை வேறொருவருடைய குழந்தை, இவருடைய குழந்தை என்கிற பேரில் இவர்களுக்கு என்ன செய்யுது, அந்த நிறுவனம் இப்படி மோசடி செய்திருக்கிறது. இப்படியான நிலைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு அவருடைய கொடையாக அல்லாஹ் என்ன சொன்னா, யஹபு வஹப என்று சொன்னால் அன்பளிப்பு செய்தல். அல்லாஹ் நமக்கு என்ன செய்றான், ஹிபாவாக, கிஃப்டாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது என்று நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளை செல்வங்களை பற்றி சொல்லுகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அது நமக்கு பெரும் பெருமை என்று, கௌரவம் என்று சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றும் கௌரவமும் பெருமையும் இல்லை. ரப்பு நமக்கு தந்த அருட்கொடை, அது அவருடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நியாமத். அப்படியான நியாமத்தை பெற்றவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் அவருடைய அருள் வளங்களை நமக்கு தருகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினீர்களானால் அவன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவான். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக மாறினீர்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தில் குஃப்ர் என்று சொன்னால் குஃப்ரானு நிஅமா, நன்றி மறுத்தல், நன்றி கெட்டவர்களாக இருத்தல். நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் வலாகின் அதாபி லஷதீத், அல்லாஹ் என்ன சொல்கிறான், நிச்சயமாக என்னுடைய அதாப் கடுமையானதாக இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த பிள்ளை செல்வங்கள் என்கிற அருட்கொடைகளை, நியாமத்துகளை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும்? இன்றைக்கு நம்மில் பலர் பெற்றோர்கள் அதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் காலையிலிருந்து மாலை வரை வெயில் என்றும் மழை என்றும் அல்லது நோய் என்றும் கஷ்டம் என்றும் எதையும் பாராமல் நான் என் பிள்ளைகளுக்காக வேண்டி உழைத்து சம்பாதித்து கொடுக்கிறேன். காலையில் வேலைக்கு சென்றால் இரவில் தான் வீட்டிற்கு வருகிறேன். காலையில் செல்கிற போது என் பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மாலையில் வருகிற போது அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் சரி, நான் அவர்களை பார்ப்பதில்லை, அவர்களோடு பழகுவதில்லை, அவர்களை கொஞ்சுவதில்லை. ஆனாலும் கூட என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள், அது போதுமானது என்று நினைத்துக் கொண்டு தன்னுடைய ஆயுளின் பெரும்பகுதியை உழைப்பதற்கென்றே செலவிட்டுக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், கணவன் சம்பாதித்து வருகின்ற செல்வத்தை, பொருளாதாரத்தை, பிள்ளைகளுடைய சந்தோஷமே முக்கியம் என்பதற்காக வேண்டி தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்டு தன்னை எப்போதுமே அடிப்படையிலே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருந்து கொண்டு நாம் இவர்களுக்காக வேண்டி செய்கின்ற இந்த உழைப்பு, இதன் மூலம் நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை முழுமையாக அடைந்து விட முடியுமா? அல்லது ஒரு பெற்றோர் என்கிற அடிப்படையில் நாம் நம்முடைய கடமைகளை நிறைவான முறை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நம்முடைய உழைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நம்மில் அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு எதற்கு பிள்ளை தந்திருக்கிறான், எந்த நோக்கத்தோடு நாம் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், எந்த நோக்கத்தோடு அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரியவில்லை. அதனால தான் என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையின் பெரும் குறிக்கோளாக அந்த பிள்ளைகளை எப்படியாவது ஒரு பட்டதாரிகளாக மாற்றிவிட வேண்டும், பட்டம் படித்தவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்கிற கனவோடு அதற்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எந்த பள்ளிக்கூடங்கள், எந்த கல்லூரிகள் உயர்தர ரேங்கில் இருந்து கொண்டிருக்கிறதோ அங்கே சென்று என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் படிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காண்டி உழைப்பை செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நாம் செலுத்திவிட்டால் நம்முடைய கடமைகள் நிறைவேறிவிட்டது, என் பிள்ளை கரையேறிவிட்டான், என் பிள்ளை வாழ்க்கையில் முன்னேறிவிட்டான், அவன் சம்பாதிப்பதற்குரிய தகுதியை பெற்றுவிட்டான் என்று பெருமையடையக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு நம்மில் அதிகமான பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அமானிதத்திற்கு நாம் நன்றி செலுத்துகின்ற வழி. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும், என் பிள்ளையை, எனக்கு அல்லாஹ் பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்று சொன்னால், நமக்கெல்லாம் அல்லாஹ் பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை சுவாலிஹான பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும். நபிமார்கள் அப்படித்தான் பிரார்த்தித்தார்கள். ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன் என்ற எனக்கு சாலிஹான சந்ததிகளை நீ அன்பளிப்பு செய்வாயாக, எனக்கு நீ வழங்குவாயாக என்று நபிமார்கள் பிரார்த்தித்ததை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அவர்கள் துர்ரியத்துன் தொய்யிபா, நல்ல சந்ததி வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்.
இப்ப நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சாலிகான பிள்ளைகள் தான் நமக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருக்குடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு சான்றா அமையக்கூடியவர்கள். அப்படியானால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா பெற்றோருக்கு உதாரணமா யாரை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செஞ்சா, நாம் அவருக்கு ஹிக்மத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லுக்மானுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா, ஹிக்மத்தை வழங்கி அந்த ஹிக்மத்துக்கு என்ன செய்றான்? அன்ஷ்குர் இல்லா, அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நன்றி செலுத்துதலே அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போது, இது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇலுஹு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிற போது அவர்கள் சொன்னார்கள், அவருடைய உபதேசத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகிறான். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அருமை மகனே, அல்லாஹ்விற்கு நீ இணை கற்பித்து விடாதே. இதான் நபிமார்கள் செய்த உபதேசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் வசியத்து செய்யும் போது அவர்கள் கேட்கிறார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள், யாரை வழிபடுவீர்கள்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இலாஹம் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் உம்முடைய இலாஹ், உம்முடைய வணக்கத்திற்குரியவன், உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுடைய மூதாதையர்கள். ஏனென்றால் இவர்களெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள்லாம் யாரு? பாட்டம் பூட்டம் முப்பாட்டன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த எங்களுடைய முன்னோர்கள். உங்களுடைய இலாஹ் யாராக இருந்து கொண்டிருக்கிறானோ அந்த ஏக இலாஹாகிய அல்லாஹ்வையே நாங்கள் வணங்கக்கூடியவர்களா, வழிபடக்கூடியவர்களா இருப்போம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் முற்றிலும் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களா நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்றாங்க, தன்னுடைய மகனுக்கு உபதேசமா செய்கிறார்கள். யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஏனென்றால் ஷிர்க் என்பது மகத்தான அநியாயம், அநியாயங்களில் ஆகப்பெரிய அநியாயம். அதைவிட பெரிய அக்கிரமம் அநியாயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதை துல்ம் என்கிற வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள். துல்ம் என்று சொன்னால் அதற்கு அரபியில் சொல்லுவாங்க, வலவு ஷைஇன் ஃபீ கைரி மஹல்லி, ஒன்றை அதற்குரிய இடத்தில் அல்லாது வேறொரு இடத்தில் வைப்பதற்கு பேர் தான் அநியாயம். அல்லாஹ்வுக்குரிய இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்துவதற்கு பேர் தான் அநியாயங்களில் ஆகப்பெரிய அநியாயம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பான்மை மக்கள் இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை செய்யக்கூடியவர்களா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை அவர்களுக்கு புகட்டக்கூடிய இடங்களாக அவர்கள் படிக்கின்ற கல்வி சாலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கல்வி முறை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான். தௌஹீதின் அடிப்படையில் இல்ல, ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஏகத்துவத்தை போதிக்கக்கூடியவர்களா, மனிதனுக்கான உயிரை நெறியை வழிகாட்டுதலை சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் போதனைகளை கொண்டு இல்லவே இல்லை. அப்ப அதன் காரணமாக எப்படி இருக்கிறாங்க? அவங்க இணை வைப்பென்கிற கொடிய பாவத்தை செய்யக்கூடியவர்களாக, கொடிய பாவத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்களா, அந்த மாபெரும் அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதை கண்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களா இன்றைய தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தவர்கள் என்ன செய்யறாங்க? பெற்றோருடைய கடமை அவனை படிக்க வைப்பது. என்ன படிக்க வைக்கிறது அது தெரியல அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு டிகிரியை பெற வைப்பது, பட்டம் பெற வைப்பது, அவனுக்கு நாளை வேலைக்கு தேவைப்படுமே அதற்கான ஏதாவது ஒரு கல்வியை கொடுப்பதுதான் கல்வி என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, பெற்றோர் என்கிற அடிப்படையில் இந்த கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தில், முதல் கடமையில் யார் இருக்கிறோம்? நாம் இருக்கிறோம். அதற்கு தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னுதாரணம். இணை வைக்கக்கூடாது. தௌஹீதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் முதன்மையானவர்களா, முதன்மை ஆசிரியர்களா யார் இருக்கணும்? பெற்றோர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நிலை என்ன? பெற்றோருக்கே தெரிவதில்லையே எது தௌஹீத், எது ஷிர்க், எது குஃப்ர். இதை பற்றிய கல்வி அறிவு நமக்கே போதுமான அளவுக்கு இல்லை. அப்ப நாம் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு புகட்டுவது? இப்படியான சூழ்நிலையில் நாம் அவர்களுக்கு இந்த கல்வியை கொடுப்பதற்கான ஒரு முறையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் என்ன? நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை அடிப்படையாக கொண்டு, சுன்னாவை அடிப்படையாக கொண்டு எந்த இடத்தில் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்குமோ அந்த கல்வி சாலைகளை தேர்ந்தெடுப்பது.
ஆனால் அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்றது மாதிரி நம்ம மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இல்லை இல்லை இதெல்லாம் ரெண்டாவது படிச்சுக்கலாம் அல்லது மதரசாவுக்கு அனுப்பி படிக்க வச்சுக்கலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், ஏதாவது கிறிஸ்தவ பேரிலையோ அல்லது வித்யாபீடம் என்கிற பேரிலையோ இருக்கக்கூடிய நிறுவனங்களை தேர்ந்தெடுப்போம். அங்கே போய் என்ன செய்யட்டுவேன், நல்லா ஃப்ளூவெண்டாக இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டோம், இங்கிலீஷ் தஸ்புஸ் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு எல்லாரும் ஆசை தான். அவன் இங்கிலீஷ் பேசட்டும், அப்போ அவனுக்கு என்னது பெரிய அறிவு வந்துருச்சு. நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது. இங்கிலீஷ் என்பது ஒரு மொழி. அறிவிற்கும் மொழிக்கும் என்ன கிடையாது, எல்லளவும் எல் நுனியளவும் சம்பந்தம் இல்லை. இந்த அடிப்படை அறிவு புரிதல் உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இப்படி யோசிக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் என்பது ஒரு மொழி. எப்படி உலகத்தில் 200க்கு மேற்பட்ட அல்லது 2000க்கு மேற்பட்ட மொழிகள், அபிஷியலா 200க்கு மேற்பட்டது 2000க்கு மேற்பட்ட மொழிகள் உலகத்தில் இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப அத்தனை இந்தியாவில் எடுத்துட்டு 800க்கு மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் இருக்கு. வட்டார மொழிகள், அதே மாதிரி ஒரு மாநிலத்துடைய மொழி என்றெல்லாம் என்னது 800க்கு மேற்பட்ட மொழிகள் கொண்டிருக்கிற ஒரு நாடு. இப்ப 2000க்கு மேற்பட்ட மொழிகள் உலகத்தில் இருக்கு. இந்த மொழிகள் எல்லாம் என்ன, அவனவன் அவனுடைய கருத்துக்களை அந்த மொழி தெரிந்தவரிடத்தில் கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு வழி, ஒரு ஊடகம். என் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அல்லது என் சிந்தனையில் இருக்கக்கூடிய அல்லது எனக்கு தேவைப்படுகிற விஷயத்தை என்னுடைய மொழி சார்ந்தவரிடத்தில் நான் சொல்வதற்கான ஒரு ஊடகம் தான் இந்த மொழியை தவிர மொழி என்பது அறிவல்ல. அப்ப இந்த அறிவு இல்லாததன் காரணமாக இருக்கிறாங்க, ஆங்கில பாடங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற கல்லூரிகளை கல்வி சாலைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் என் பிள்ளை பெரிய அறிவாளியாக மாறிவிடுவான், நாளை பெரிய தொழில் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான், மிகப்பெரிய உத்தியோகத்தை பெறக்கூடியவனாக மாறிவிடுவான், நிறைய சம்பாதிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இது போன்ற கல்வியை கொடுப்பது மட்டுமே பெற்றோருடைய பொறுப்பும் கடமையும் என்பதாக அதிகமான பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு நம்முடைய பிள்ளைகள் மீதான பொறுப்பு கடமை அவர்களை முஸ்லிமாக வளரச் செய்வது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் ஃபித்ராவில் பிறக்கின்றன. அல்லாஹ்வுடைய இயற்கை மரபில் அல்லாஹ் எந்த நேரான மார்க்கத்தில் அந்த பிள்ளைகளை பிறக்க வைக்க விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் அவன் பிறக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இந்த இயல்போடு அவன் அந்த பூமியிலே பிறக்கின்ற போது பிறக்கிறான். ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் மஜ்ஸானிஹி. பிஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவருடைய பெற்றோர்கள் அவனை என்ன செய்கிறார்கள், கிறிஸ்தவனாக வளர்க்கிறார்கள், யூதனாக வளர்க்கிறார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவனாக வளர்க்கிறார்கள். இப்படியானால் ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டில் பிள்ளையா பிறக்கின்றவன் அவனுக்கு அவர்கள் கொடுக்கின்ற போதனையின் அடிப்படையில் அவன் கிறிஸ்தவனாக வளர்கிறான். யூதனுடைய குடும்பத்தில் பிறக்கின்ற ஒரு பிள்ளை அந்த குடும்பத்தின் வழிமுறை பிரகாரம் அவன் என்ன செய்கிறான், யூதனா வளர்க்கப்படுகிறான். நெருப்பு வணங்கிகளுடைய வீட்டில் பிறக்கின்ற ஒரு பிள்ளை நெருப்பு வணங்கியா வளர்க்கப்படுகிறான். அதல்லாமல் உண்மையில் அவன் யார் என்றால் அவன் அல்லாஹ்வை வணங்க வேண்டியவன், வழிபட வேண்டியவன். இப்படியான இந்த திரிப்பு அது பெற்றோரிடமிருந்து ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நம்முடைய பொறுப்பு என்ன? அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைகளை எதற்காக தந்தான்? அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் பிள்ளைகளும் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம். இந்த அலங்காரமா அல்லாஹ் தந்திருக்கிறான். அலங்காரத்தையே நாம் என்ன செய்யக்கூடாது, காலாகாலத்திற்கு அதுவே நமக்கு நிரந்தரமாக இருக்கும், இது ஒன்றே போதுமானது என்று எண்ணிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து இன்த ரப்பிக்க, நிலையான நன்மைகள் அது ரப்பிடத்தில் இருந்து கொண்டிருக்கு. அது நமக்கு நன்மைகளாக, அல்லாஹ்விடத்திலே கூலியாக, சொர்க்கமாக, சொர்க்கத்திலே கிடைக்கின்ற வெகுமதிகளாக நாளை மறுமையில் நிலையான தர்மம் நன்மைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த நிலையான நன்மையை, சொர்க்கத்தை அடைவதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? என் பிள்ளைக்கு எந்த கல்வி கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, முதலாவது அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய கல்வி என்ன? உன்னை படைத்தவன் யார்? நீ வணங்க தகுதியானவன் யார்? உன்னுடைய மார்க்கம் என்ன? எந்த கேள்வி எல்லாம் நம்முடைய கபரில் கேள்வியா வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்களோ அந்த கேள்விக்கான பதிலை தன்னுடைய வாழ்க்கையினூடாக கற்றுக்கொண்டு அதற்கு பதில் சொல்லுகின்ற ஒருவனாக என்னுடைய உங்களுடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்பதுதான்
ஒவ்வொரு பெற்றோருடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்கு. ஏனென்றால் இது நிரந்தரமானது, நிலையானது. மற்ற இலக்குகள் எல்லாம் நீங்கள் பட்டம் பெற்று படித்து டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், பெரும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் என்று கனவு கண்டு கனவு கோட்டை கட்டிக்கொண்டு நீங்கள் அவர்களை நாளை இந்த உலக வாழ்க்கைக்கு அப்படி உருவாக்க நினைத்தீர்கள் என்று சொன்னால், நாம் முதலில் மரணிப்போமா அல்லது அவர்கள் முதலில் மரணிப்பார்களா என்று நமக்கு தெரியாது. யாருடைய ஆயுள் முதலில் முடிய இருக்கிறது அல்லாஹ் தான் அறிந்தவன். எத்தனையோ பெற்றோர்கள் அவர்கள் உயிர் வாழுகின்ற காலத்தில் பிள்ளைகள் மரணிச்சிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் தவணை வைத்திருக்கிறான். லிகுல்லின் அஜலுன் முஸம்மா, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை வந்துருச்சுன்னு நினைச்சியும் அது சிறியவன் பெரியவன் என்றெல்லாம் பார்க்காமல் மரணத்துடைய அந்த நேரம் வந்து விட்டால் மௌத்தாகி விடுவோம். அப்படி இருக்கிற போது நாம் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய எதிர்காலத்திற்கான சேமிப்பு என்று நினைப்பது, அதாவது உலகத்திலே எதிர்காலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த எதிர்காலத்திற்கான சேமிப்பு என்று நினைப்பது சரியா, அல்லது நிலையான பாக்கியம் பெறுகின்ற நிரந்தர நன்மை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்திலே மறுமையிலே நமக்கு நம்முடைய பாக்கியமாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பது நினைப்பது சரியா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை மறுமை வாழ்க்கைக்கு வேண்டித்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதா மின் அமலிஹி இல்லா மின் ஸலாஸா. கரண்ட் வந்துச்சு நினைக்கிறேன். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய உலக வாழ்க்கையில் அவருடைய எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது, 3 காரியங்களை தவிர. அதில் ஒன்று என்ன? வலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு, பெற்றோருக்கு அவருடைய பிரார்த்திக்கின்ற சாலிகான பிள்ளை. இப்போ நீங்கள் சாலிகான பிள்ளையை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து உருவாக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் பெற்ற பிள்ளை சாலிகான பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்கவில்லை என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு உங்களுடைய மரணத்திற்கு பிறகு எந்த பிரயோஜனத்தையும் அளிக்க மாட்டார்கள். இன்றைக்கு அதனால தான் நம்ம சமூகத்தில் நினைக்கிறோம், சடங்கு சம்பிரதாயங்களை நிறைய பார்க்கிறோம். மரணிச்ச பெற்றோர்களுக்காக என்ன கடமை நிறைவேற்றணும்? பிள்ளைகளுடைய துவா தான் எல்லாவற்றை விட சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் சமூகத்தில் என்ன இருக்கு நடைமுறை? 3வது நாள், 7வது நாள், 10வது நாள், 40வது நாள், வருடத்திற்கு ஒரு முறை என்ன செய்யணும்? ஃபாத்தியா வைக்கணும், அல்லது என்ன செய்யணும்? சில நேர்ச்சைகள் புனஸ்காரங்கள் செய்யணும், அதற்கென்று ஒரு கூட்டத்தை அழைத்து வர வேண்டும், அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும். இப்படியான நடைமுறை இன்னைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? நம்ம மக்கள்கிட்ட இல்லை, வெளியில் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் காரணம்? பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியல, என்னுடைய தந்தைக்கு என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய ஹக்கு என்ன? அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர் கபருக்குழிக்கு சென்று விட்டார்கள். நாளை மறுமையில் அவர்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டும், அல்லது கபருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு அவருடைய துன்பங்கள் கஷ்டங்கள் போக்கப்பட வேண்டும். இதற்கு பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிற நான் என்ன பொறுப்பை என்ன கடமையை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை பற்றி அறிவில்லாததன் காரணமாக அதற்கு யாராவது கூலிக்கு ஆளு கிடைப்பாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களும் என்ன செய்றாங்க? வந்தது வரைக்கும் லாபம் என்று அதை ஒரு வருமானமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இப்படி இஸ்லாம் சில நமக்கு சொல்லி காட்டவில்லை. அப்ப இது போன்ற நிலை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், பிள்ளைகளை நாம் சரியான முறையில் வளர்க்கவில்லை என்பதனால். அவர்களுக்கு என்ன கல்வி புகட்டணும், அதுவும் கூட எந்த காலத்தில் புகட்டணும்? சில பேர் இப்படி கேட்பாங்க, நாமெல்லாம் என்ன சின்ன வயசுல மார்க்கத்தை படிச்ச வளர்ந்தோம், அதான் போல போல அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம்ல, பயான் கேட்டு விளங்கிட்டோம்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி அவங்களும் விளங்குவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இதுவா நம்முடைய பொறுப்பு, இதுவா நம்முடைய கடமை. அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிக்கிற போது குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யதி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நாளை மறுமையில ஒரு மனிதன் அவருடைய குடும்பத்தை பற்றி அவருடைய பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் மனைவி அவள் அவருடைய குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படுவாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களே. அந்த நேரத்தில் அவங்கவுங்க சரியாயிருவாங்க, நான் விட்டுட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொன்னா நாம் நம்முடைய பொறுப்பை கடமையை நிறைவேற்றியவர்களா இருப்போமா? அல்லாஹ்விடத்தில் நாம குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவோமா? அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் மீது இருந்து கொண்டிருக்கிற அமானிதத்தை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை சிறு வயதிலேயே அதை போதிக்க வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, 5இல் விளையாதது 50இல் விளையாது. அப்ப என்ன செய்யணும்? எப்போது அவர்களுக்கு கல்வி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த சூழ்நிலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல
அம்ர் பின் சலமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், சிறிய இளம் வயது சஹாபி. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை என்றால் அபு சலமா என்று சொல்லக்கூடிய உம்மு சலமா என்று சொல்லக்கூடிய அந்த இரு தம்பதிகளுடைய பிள்ளை. அவர் என்ன செய்றாங்க, அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் திருமணம் செய்துட்டாங்க. இப்போ இந்த குழந்தை சிறு குழந்தையா இருக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வோடு 2-3 வயது இருக்கும். உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தன்னுடைய மடியில அமர வைத்துக் கொள்கிறார்கள். தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு என்ன செய்து குழந்தைங்க எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி அது சாப்பிட போகுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, குழந்தை தானே, இடது கையில் சாப்பிட்டானே வலது கையில் சாப்பிட்டானே இல்லையா, அப்படி தானே பார்ப்போம். சிந்தி சாப்பிட்டானே சிந்தாம சாப்பிட்டானே, பிஸ்மி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, இப்படி நம்ம என்ன செய்வோம், ஏளனமா பார்ப்போம், உதாசீனம் செய்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க, யா வலத் யா குலாம் சம்மில்லா, சிறுவனே குழந்தையே அன்பா அழைத்து சொல்றாங்க, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லு, வக்குல் பி யமீனி உன் வலது கரத்தால் சாப்பிடு, வக்குல் மிம்மா எலிக் உனக்கு அருகாமையில் இருக்கிறது சாப்பிடு, தட்டில் அங்கேயும் இருந்து எடுக்காத பக்கத்தில் உள்ளதை எடுத்து சாப்பிடு. இப்படி ஒரு உபதேசத்தை செய்கிறாங்க. அவர் சொன்னாங்க, வமா சாலத் தில்க துஅமத்தி அலைய, பிறகு நான் உணவருந்து முறையாகவே அதுவாகிவிட்டது. இது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தந்தாங்களோ அது அப்படியே என்னுடைய ஹேபிட், என்னுடைய வழக்கமாயிடுச்சு. இப்போ சின்ன பிள்ளை என்பதனால என்ன செய்யக்கூடாது, சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்லி கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு பதியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்றாங்க, வீட்டிலே ஜகாத் பொருள் வைத்திருக்கிறார்கள். ஹஸன் ரலியல்லாஹு அவர்கள் சிறு குழந்தை என்ன செய்றாங்க, அதுல ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க, துப்பு அப்படின்னு சொல்லி செய்றாங்க, வாயில அப்படியே விரல விட்டுட்டு துப்பிடுறாங்க, துப்ப சொல்றாங்க அந்த குழந்தை. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சாப்பிட்ட பொருளை குழந்தையோட வாயிலிருந்து பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரை சொல்லிட்டு, என்னுடைய முஹம்மதுடைய குடும்பத்திற்கு ஜகாத் பொருள் ஆகுமானது உனக்கு தெரியாதா? குழந்தை நம்ம என்ன கேட்போம், ஆமா குழந்தைக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிருமோ அப்படின்னு. அது நம்முடைய அறியாமை. ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க, ஹலால் ஹராம், இது ஹலால் இது ஹராம், அந்த உணவு நம்முடைய குடும்பத்திற்கு ஹராமானது, அதனால சாப்பிடாத. பிள்ளைகிட்ட குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. இதை நமக்கு சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடியவர் யாரு? அவர் தான். எனக்கு ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்றத அவர் அறிவிக்க போய் தான் அந்த செய்தி என்ன செய்யப்படுது, சமூகத்திற்கு தெரிய வருகிறது. அப்ப அவர் குழந்தையா இருந்தாலும் சிறு வயதாக இருந்தாலும் அவருக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததுனால அந்த பயிற்சி என்ன ஆயிடுச்சு, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பேணக்கூடியவர்களாக மாறினார். அன்பானவர்களே, இப்படித்தான் நாம் நினைச்சோம் நம்முடைய பிள்ளைகளை, நாம் பிள்ளைகளை அமானிதமாக நினைக்கிறோம் சொன்னால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருப்படை என்று அதை நினைக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதை பராமரிக்க வேண்டும். அல்லாமல் உலகத்தை நாம் நோக்கமாக கொண்டு உலக வாழ்க்கை மட்டுமே அடைவதற்காக வேண்டி குறிக்கோளாக கொண்டு நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு நாம் ஹலால் ஹராமை போதிக்க மாட்டோம், தௌஹீதை போதிக்க மாட்டோம், ஷிர்கை குறித்து எச்சரிக்க மாட்டோம், அநியாயங்களை பற்றி நாம் அவர்களுக்கு உபதேசிக்க மாட்டோம், நல்லது கெட்ட எதையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம். தான் தோன்றிகளா அவர்களை வளரச் செய்வோம். அப்படிதான் இன்னைக்கு அதிகமான பெற்றோர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர்கள் இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களை விட, இஸ்லாமிய கல்விச்சாலைகளை விட, இஸ்லாம் இல்லாத குஃப்ரை போதிக்கக்கூடிய, ஷிர்கை போதிக்கக்கூடிய, இன்னும் ஒழுக்கத்தை போதிக்காமல் இருக்கின்ற கல்விச்சாலைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இதெல்லாம் நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு, கடமை என்பதை நினைவில் கொண்டு வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதிலே நாம் திட்டமிட்டு ஆளாக்க வேண்டும். அதே போன்று கோடை காலங்கள் வருகிறது, விடுமுறை நாட்கள் வருகிறது, சுற்றுலாவுக்காண்டி மட்டுமே அவர்களை நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களா, காலங்களை செலவழிக்கக்கூடியவர்களா இல்லாமல் இந்த காலங்களை நாம் நினைச்சோம், இந்த காலகட்டத்தில் சில கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நிர்வாகமும் முயற்சி எடுத்து மேற்கொள்கின்ற ஒரு வழிமுறை தான் விடுமுறை கால வகுப்புகள் என்பது. சம்மர் கேம்ப், சம்மர் வெக்கேஷன் கேம்ப் என்றெல்லாம் நினைச்சுவாங்க, அங்கங்கே நடத்தப்படுகிற கோடை கால வகுப்புகள். அதை நாம் நினைச்சோம் ஆர்வத்தோடு நம்முடைய பிள்ளைகளை கலந்து கொள்ள செய்ய வேண்டும். இதனால அப்பதான் அவங்களுக்கு மார்க்கத்தை பற்றி புரிதல் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பிராக்டிஸ் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், மதரசா போயிட்டு இருக்கிறாங்க, கிடைச்சிட்டு இருக்கு, அல்லது ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒரு இஸ்லாம் சார்ந்த ஸ்கூலத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருக்கிற போதும் கூட இனிமே அவர்களை அதில் மெருகேற்றுவதற்கான வழியா
நாம் இது போன்ற வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய பெண் பிள்ளைகளை, அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயத்தில் பெண் பிள்ளைகளுடைய நிலை என்னன்னு சொன்னால், ஒரு காலத்தில் அவர்கள் அறவே படிக்காமல் இருந்தாங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டுவிட்டு அவர்களை முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அடுத்தது என்ன ஆயிடுச்சு? ரெவல்யூஷன், புரட்சி. எல்லாரும் படிங்க. என்ன படிக்கணும்? டிகிரி, இன்ஜினியரிங், அதே மாதிரி மெடிசன், இப்படி எல்லாத்தையும் படிச்சு அப்புறம் என்ன இது படித்தோம், எதுக்கு படித்தோம், ஏன் படிச்சோன்னு தெரியல, படித்தோம், சும்மா இருக்கிறோம், படிப்புக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படியான ஒரு காலச்சூழல் உருவாயிடுச்சு. இப்படி இல்லாமல் அப்படி வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அவர்களுக்கு படிப்பு கொடுக்கும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு என்ன செய்யுது, பேருக்கு பின்னால் ஒரு 2-3 இனிஷியல் தேவை. என்னது, பேருக்கு முன்னாடி தான் இனிஷியல் போடுவாங்க. இங்கே என்ன ஆயிடுச்சு, இப்போ பேருக்கு பின்னாடி இனிஷியல் இருந்தால் தான் கௌரவம், அடையாளம். அப்போ அதற்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு? சும்மா காட்டி என்ன செய்யணும், ஒரு பிஏ, ஒரு பிஎஸ்சி, ஒரு பிகாம் இப்படி படித்து வச்சுக்கணும். இது பெண்களுக்கு நிர்பந்தமாயிப்போச்சு. ஆனால் அவர்களுக்கு அதைவிட தலையான கடமை என்ன? அவர் ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு, ஒரு முஸ்லீமாக தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கு, தன் பிள்ளைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வார்த்தெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான முதன்மையான கல்வி மார்க்கத்தை பற்றிய கல்வி. அப்போ அதனால் என்ன செய்யணும், அந்த கல்வியை தருகின்ற கல்வி நிறுவனங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய கோயம்புத்தூரிலே நம்முடைய ஜமாத்தின் கீழாகவே அது போன்ற நிறுவனங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்கென்று 2 கல்வி ஸ்தாபனங்கள் இங்கே நடத்தப்படுகிறது. இந்த கோயம்புத்தூரில் குலியத்து நூரா, அதே போன்று ரியாது சாலியாத் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கான கல்லூரிகள். இந்த 2 இடங்களிலும் என்ன செய்கிறது, இன்றைக்கு உங்களுக்கு டிகிரி தேவையா, டிகிரியும் பெற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு வாய்ப்பு தடை செய்யலை, எடுத்துக்கங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, மார்க்கத்தை கற்க வைங்க என்கிற அடிப்படையில் அங்கே உள்ள பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அந்த கல்வி ஸ்தாபனங்களை நீங்கள் வேற எங்கேயோ கொண்டு போய் உங்களுடைய பிள்ளைகளை பாலுங்கடத்தில் தள்ளுவதற்கு பதிலாக இந்த இடங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தோடு ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வியை கொடுங்கள். அதுதான் உங்களுடைய பொறுப்பு. நான் பிள்ளைகள் என்று சொன்னது பொதுவாக சொன்னேன். ஆனால் அந்த பொதுவான பிள்ளைகளில் பெண் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய அமானிதம் உங்களுக்கு ஆகச்சிறந்த அமானிதம். அதை நீங்கள் பாழடித்து விடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் மார்க்கத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அங்கிருந்து உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியை தொடரட்டும் என்று அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். இப்படி இல்லாமல் நாம் அந்த பிள்ளைகளை நாம் இன்றைக்கு வழி தவற விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு கை சேதம் நஷ்டமும் நமக்கு தான். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம கண்டையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை போய் பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் அளவுக்கு படித்த பெண்கள் வேற எந்த சமுதாயத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. முஸ்லீம் பெண்களில் எஜுகேஷனில் டாப் யாருன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா தான். ஆனால் அவங்களுடைய கலாச்சாரம் இல்லாகி வந்த நேரம் எல்லாம் பாதுகாக்கணும். அவருடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கிறது. நீங்கள் இந்த ஊரில் கூட என்ன செய்றீங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்றும் இல்லை, இதோ நகதி மந்திக்கு போனால் போதும், முன்னாடி போனால் போதும், எவ்வளோ கும்பலாக வந்து நிற்பாங்கன்னு பார்ப்பீங்க. எப்படியான உடையோடு, எப்படியான பழக்க வழக்கத்தோடு அங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இப்படியான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அப்படி ஆகிவிடக்கூடாது என்று சொன்னால் இந்த உலகம் அவர்களை அப்படித்தான் இழுத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அது போன்ற ஆசைகளைத்தான் இந்த உலகமும் ஷைத்தானிய சூழ்ச்சிகளும் தூண்டிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பலிகாடுகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறிவிடக்கூடாது என்று சொன்னால் அவர்களுக்கு மார்க்கம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து கல்வியை முதன்மைப்படுத்துவது நம்முடைய கடமை, பொறுப்பு. இல்லாவிட்டால் நாம் நம்முடைய அமானிதத்தை பாழ்படுத்தவர்களாகவும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னை பாதுகாப்பானா என்கிற பிரார்த்தனை ஜுமாவுடைய முதலாம் முறையை நிறுத்துகிறேன். அக்கூலி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தக்ஃபிரு ஸாலிஹீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம்மீது இருந்து கொண்டிருக்கிற ஆகப்பெரிய அமானிதம், கோடையில் வெயில் கொளுத்துகிறதே, இந்த வெப்பம் நம்மால் தாங்க இல்லையே என்று அழுகின்ற நாம் நரகத்துடைய வெப்பத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை தான் நம்மை அச்சுறுத்துவதற்காக வேண்டி சொல்கிறான். நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? மனிதனும் கற்களும் தான். அதன் மீது அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அதன் மீது அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய படைப்பிலே ஆற்றல் மிகு, வலிமை மிக்க, பலசாலிகளான மலாயிக்காக்கள் அதன் மீது பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை கட்டளை இடுகிறானோ அதை அப்படியே செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட நரகத்தை நாம் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகின்ற செயலிலிருந்து நம்ம தடுக்கிறோம். அதான் நம்முடைய தலையான கடமை என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு சுமத்தி இருக்கின்ற அமானிதங்களை பேணி வாழக்கூடியவர்களா வாழும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய நல்லதொரு தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் யபுல் இஹ்சான் வைத்தாஜி வல் குர்பாவி மினல் ஃபிஷாவில் முன்கர் வல் பகி அல்லாஹ் லஅல்லக்கும் ததக்கரூன் வ ذكر الله أكبر والله يعلم.